ஒன்றிய அமைச்சர் பதவியை தேமுதிக தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க கடந்த சில நாட்களாக இல்ல கடந்த சில நாட்களாக திமுக, அதிமுக 2 கட்சிகள்கிட்டயும் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா பாஜக, அதிமுக கூட்டணியில பாஜக தான் கூட்டணி கட்சிகளை அந்த கூட்டணிக்கு எடுத்துன்னு வர வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தேமுதிகட்டையும் பாஜக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத இருக்காங்க. ஆனா பாஜக சொல்றாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க, எப்படியாவது ராஜ்யசபா நம்ம சீட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. தேமுதிகவுடைய பார்வை என்ன இருக்குன்னா, எப்படியாவது சுதீஷ்க்கு எப்படியாவது ஒன்றிய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுகலையும் 8 இடங்களும் ஒரு ராஜ்யசபா கொடுத்தா கூட திமுக அணியில அவங்களுக்கு அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பாஜக திமுக அணியில ராஜ்யசபா மெம்பரா போனா அவங்களுக்கு அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த எண்ணத்துல அவங்க பிரேமலதா தன்னுடைய கூட்டணி அரசியலை நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமுக அணியில தேமுதிக இணையக்கூடாது என்று பாஜக ரொம்ப சிரமப்பட்டு அவங்களை இழுக்கிறாங்க. அவங்களை இழுத்து வரப்போற அமித்ஷா வர 14ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர அந்த மேடையில எப்படியாவது தேமுதிக பிரேமலதாவை கொண்டு நிறுத்திடணுன்ற ஒரு விஷயத்துல பாஜக ரொம்ப தெளிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி அமைச்சர் முருகன் போன்றவர்கள் அதுக்கு ஒர்க் பண்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ராஜ்யசபா கொடுக்கறத பொறுத்த மட்டும் இன்னும் அதிமுக தான் அந்த ராஜ்யசபா கொடுக்கணும். அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத இருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை டிலே ஆகுது. திமுக கொடுக்குற ராஜ்யசபாவோட அதிமுக தரப்புல கொடுக்குற ராஜ்யசபா மூலமாக அமைச்சராக முடியுங்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கான ஒரு முயற்சியை தான் தேமுதிக பிரேமலதா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். ஆனா தேமுதிக தரப்புல இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்கலாம் திமுகவோட கூட்டணிக்கு போகும்னு அவங்க கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி மத்தியில சுதீஷ் அமைச்சராகணுன்ற ஒரே நோக்கத்துல அதிமுக பாஜக கூட்டணியில ராஜ்யசபா பெரும் முயற்சியில் பிரேமலதா இறங்கியிருக்கிறார் என்பது தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரியன் சார்.